இந்த த்ரீ வீலர் உங்களுக்கு தெரியும் 5 வருடங்களுக்கு பிறகு டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியினால அறிமுகப்படுத்தப்படுகின்ற பஜாஜினுடைய சிறப்பு அம்சங்கள், அதாவது பஜாஜில் எந்த அளவு யூஸ் பண்ணப்படுகின்றது என்பதை நான் விளக்கப்படுத்தினேன். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது எஸ்கே தமிழ் வேர்ல்ட். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்துருக்கிறோம் சொன்னால் யாழ்ப்பாணம் இலுப்பேடி சந்தியில் நிற்கிறோம். பலாலி ரோட்டில் இருக்கிற இலுப்பேடி சந்தியில் நிற்கிறோம். ஏன் இன்றைக்கு இங்கே வந்திருக்கோம்னு சொன்னால், சுமார் 4 வருடங்களுக்கு அதிகமாக தான் சொல்லுவேன். 4 வருடங்களுக்கு அதிகமாக இலங்கையில் வாகன இறக்குமதியே கனகாலம் இல்லாமல் இருந்து இப்போ தான் மெல்ல மெல்ல வாகனங்கள் இறக்கி கொண்டிருக்கு. அந்த வகையில் ஆட்டோ இப்போ யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு. புது ஆட்டோ உண்மையாக சொல்ல போனால் சொன்னால் 4 வருஷத்துக்கு முதல் இலங்கையில் ஏபிஜூ ஏபிவி அந்த நம்பர் தான் கடைசியாக இலங்கையில் விற்பனையான ஆட்டோ. அதிൻ്റെ பெறுமதி 8-8.5 லட்சம் அப்படி தான் போய்கொண்டிருந்தது. 8.5 லட்சத்துக்குள்ளே தான், அதுக்கு மேலே போகல. ஆனால் ஒரு புது ஆட்டோ பிறகு செகண்ட் ஹேண்டாக இந்த கொரோனா சீசன் எல்லாம் 17 லட்சம் 20 லட்சம் எல்லாம் போனது. இப்போ புது ஆட்டோ வந்திருக்கு. இப்போத்தே விலை நிலவரம் என்ன, வாங்கலாமா வாங்கக்கூடாதா, ஆட்டோ சரியான மாற்றமாக இருக்குன்னு சொல்லி, அதாவது முதல் வந்த ஆட்டோக்கும் இப்போ இருக்கிற ஆட்டோ, இப்போ புதுசாக வந்திருக்க ஆட்டோவும் இன்ஜின் கெப்பாசிட்டிலேருந்து ஃபுல்லாகவே வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி, அதாவது நிறைய மாற்றங்கள் செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் இன்றைக்கு போய் வீடியோவில் பார்த்தா தான் தெரியும். வெறும் 5 ஆட்டோ தான் வந்திருக்கிறதா தகவல். நானும் இன்னும் போய் பார்க்கல. பார்ப்போம் எத்தனை ஆட்டோ வந்திருக்கு, வாங்கலாமா, ஏழைகள் வாங்கக்கூடிய. ஏன்னா முந்தி ஆட்டோன்னு சொன்னால் அது காரண்டா பணக்காரன் வாங்குறது, ஆட்டோன்னு சொன்னால் ஏழைகள் வாங்குறதா இருந்தது. இப்போ ஆட்டோவும் பணக்காரர் தான் வாங்கணும் போல இருக்குது. என்கிட்ட அப்படி தான் விலை சொன்னாங்க. 17 லட்சம் பண்ணுறான், 20 லட்சம் பண்ணுறான், 21 லட்சம் பண்ணுறான், தெரியலை. நாங்கள் நேரடியாக போய் விசாரித்தா தான் அந்த விலை நிலவரங்கள் தெரியும். வாங்க இந்த வீடியோவில் போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் சொன்னால் தானே இலுப்பேடி சந்தி பலாலி வீதி பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு. பலாலி வீதி இலுப்பேடி சந்தியில் இருக்கிற பஜாஜ் மோட்டோர்ஸ் டேவிட் பீரியட்ஸ் மோட்டோர் கம்பெனியில் தான் நிற்கிறோம். இங்கே தான் ஆட்டோ வந்திருக்கு யாழ்ப்பாணத்திலே. இங்கே மட்டும்தான் ஆட்டோ வந்து இறக்குமதியாக இருக்குது. ஆகையால் பாருங்கள், பன்னரெல்லாம் கட்டி இப்போ நிகழ்ச்சி நடக்க போகுது, விசேஷமாக செய்ய போயினா வாங்க போய் பார்ப்போம். என்னன்னா மூடி விட்டு கிடக்கு ஆட்டோ, புது ஆட்டோ அந்த ரிவ்யூ புதுசாக காட்டுறதுக்காக மூடி விட்டு கிடக்கு. பெரிய மீட்டிங் தான் நடக்குது. வருகை தந்திருக்கும் இன்று வருகை தந்திருக்கும் எங்களுடைய இந்த த்ரீ வீலர் உங்களுக்கு தெரியும் 5 வருடங்களுக்கு பிறகு டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியினால அறிமுகப்படுத்தப்படுகின்ற, அதாவது ரீலான்ச் பண்ணுகின்ற இந்த த்ரீ வீலர் நாங்கள் இப்போ இலங்கையில் இன்றுதான் முதல் தடவையாக 5 வருடங்களுக்கு பிறகு முதல் தடவையாக மீண்டும் எங்களுடைய இலங்கையில் இந்த யாழ்ப்பாணம் மண்ணில் த்ரீ வீலர் முச்சக்கர வண்டிகளை அறிமுகப்படுத்துவதில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனியாகிய நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதோடு பெருமிதம் அடைகின்றோம். இன்றைய நாளில் இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய கஸ்டமர்ஸ் மற்றும் எங்களுடைய ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் மேனேஜர்ஸ் அவர்களுக்கும், எங்களுடைய ஃபைனான்ஸ் கம்பெனியின் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய நொதர்ன் ரீஜன் கன்சல்டன்ட் அவர்கள் மிஸ்டர் ஞான பொன்ராஜா அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் த்ரீ வீலர் சங்கத்தின் சேர்மன் மிஸ்டர் இளங்குமாரன் அவர்களுக்கும், அவரோடு வருகை தந்திருக்க செயலாளர் அவர்களுக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் எங்களுடைய மற்றும் சக ஊழியர்கள் மற்றும் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எங்களுடைய சேல்ஸ் டீலர்ஸ், எங்களுடைய சேல்ஸ் டீலர்ஸ், வியாபார டீலர் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி மிகவும் மகிழ்ச்சி அடைவதுடன் மிகவும் பெருமிதம் அடைகின்றது. இன்றைய நாளில் உங்களுக்கு தெரியும், புதிதாக பஜாஜினுடைய முச்சக்கர வண்டி புதிய சிறப்பு அம்சங்களுடன் இன்று நாங்கள் அறிமுகப்படுத்துகின்றோம். இந்த சிறப்பு அம்சங்களை இங்கு நாங்கள் காண்பதற்காக அனைவரும் வந்திருப்பதை எண்ணி நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். அடுத்ததாக எங்களுடைய இந்த பஜாஜ் த்ரீ வீலரை
நாங்கள் அறிமுகப்படுத்துவதற்காக இதை வாடிக்கையாளர்களுக்கு காட்சிப்படுத்துவது மற்றும் எங்களுடைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ், எங்களுடைய தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கம்பெனி மேனேஜர்ஸ், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அவர்களுக்கும் இதை நாங்கள் காட்சிப்படுத்த போகின்றோம். இந்த பஜாஜினுடைய சிறப்பம்சங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களானால் மென்மேலும் உங்களுக்கு கஸ்டமர்ஸ், உங்களுடைய வாடிக்கையாளருக்கு இதை அறிமுகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது இதை அறிமுகப்படுத்துவதற்காக எங்களுடைய நொதர்ன் ரீஜனின் கன்சல்டன்ட் மிஸ்டர் ஞானபொன் அவர்களையும் திரிவில சங்கத்தின் செயலாளர் எங்களுடைய மிஸ்டர் இனோகுமாரன் அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். கட்டும் விசேஷமாக தான் இருக்குது. உள்ளே போய் இருக்க போகிறோம். சங்கத்தின் ஜாமன் அவர்களுக்கும் அடுத்த நிகழ்வாக எங்களுடைய முச்சக்கர வண்டி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதனுடைய சிறப்பம்சங்களாக இப்பொழுது 30 வருட அனுபவத்தை கொண்ட பஜாஜ் வாகனம். இதனுடைய த்ரீ-வீலர் பாப்புலேஷன் கொழும்பு டிஸ்ட்ரிக்டை பொறுத்தவரையில 20% மார்க்கெட் ஷேர்ல இருக்குது. 20%க்கான மார்க்கெட் ஷேரும், மற்றபடி த்ரீ-வீலர் பாப்புலேஷன் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 80% வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது. அதே நேரத்தில் டோட்டல் த்ரீ-வீலர் பாப்புலேஷன் இதுவரைக்கும் 9,49,000 கஸ்டமர்ஸ் வந்து அதற்கு மேற்பட்ட கஸ்டமர்ஸ் இந்த த்ரீ-வீலர் பொறுத்தவரையில பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக பஜாஜ் த்ரீ-வீலர் என்று சொல்லும் பொழுது இது ஒரு சாதாரணமாக நாங்கள் யூஸ் பண்றோம். ஃபேமிலி யூஸுக்காக தான் இதை நாங்கள் பெரும்பாலும் யூஸ் பண்ணிருக்கிறோம். மற்றும் ஐரன் பர்பஸ்க்காகவும் வாடிக்கையாளர்கள் யூஸ் பண்றாங்க. அந்தபடி ஃபேமிலி யூஸுக்காக 55% மக்கள் ஃபேமிலி யூஸுக்காக இந்த பஜாஜ் த்ரீ-வீலரை பாவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய பஜாஜ் த்ரீ-வீலர் பொறுத்தவரையில நம்மளுக்கு தெரியும், இது வந்து மக்களுடைய தேவைகளை, அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் மற்றவர்களுடைய அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் ஒரு போக்குவரத்து சாதனமாக அமைவதை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓவர் 5 மில்லியன் ஆக்குபேஷன் டிபெண்டன்ட், அதாவது 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட எங்களுடைய மக்களுக்கு இந்த பஜாஜ் த்ரீ-வீலர் வந்து சேவை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது மற்றும் அவங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை தவிர உங்களுக்கு தெரியும், பஜாஜ் த்ரீ-வீலர் பொறுத்தவரையில பெண்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். பெண்களை பொறுத்தவரை பெண்களுக்கான அவர்களுக்கு ட்ரைனிங் நாலேஜ், பஜாஜ் சம்பந்தமான டெக்னிக்கல் ட்ரைனிங் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கிறோம். மற்றபடி இது யாழ்ப்பாணத்திலையும் கடந்த காலங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் செய்த பெண்களுக்கான ட்ரைனிங் ஊடாக பஜாஜ் த்ரீ-வீலர் எந்த அளவு பாதிக்கப்படுகிறது என்பதை தான் அதனூடாக காட்டக்கூடியதாக இருக்கிறது. மற்றும் இது வந்து அதே போல ஸ்போர்ட்ஸ்ல அதில் ஈடுபடுறவங்க கூட இந்த பஜாஜ் த்ரீ-வீலர் வந்து யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க என்பதை நீங்கள் அறிந்த உண்மை. இதுதான் பஜாஜினுடைய சிறப்பு அம்சங்கள். அதாவது பஜாஜில் எந்த அளவு யூஸ் பண்ணப்படுகின்றது என்பதை நான் விளக்கப்படுத்தினேன். அதே நேரத்தில் இந்த பஜாஜ் த்ரீ-வீலருடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டது 236 சிசியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இது வந்து
முன்னவங்களுக்கு தெரியும் 205 சிசில தான் இந்த பஜாஜ் திருவிழா அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இப்ப இதனுடைய பவர் வந்து கூட்டப்பட்டிருக்கிறது 236 சிசி, அதாவது பவர் கூட. அதே நேரத்துல இதுல சிறப்பம்சம் நான் சொல்ல போனா இந்த மோடிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே மோடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. முன்ன வந்த திருவிழரை போலதான், ஆனா இதனுடைய பவர் கூட்டியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் இப்ப வர திருவிழர் வந்து அடுத்த சிறப்பம்சமாக ஃபியூவல் எலக்ட்ரிக் மாடல்ல தான் இந்த திருவிழா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் முன்ன வந்து நாங்க கார்பரேட்டர் மாடல்ல தான் திருவிழா இருந்தது. இப்ப வந்து இது ஃபியூவல் இன்ஜெக்ஷன் மாடல்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது தவிர இதனுடைய நீங்க சைட் 2 டோரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர்களுக்கு பாவிக்கக்கூடிய விதத்தில் சிறந்த முறையில், அதாவது சிறுவர்களுக்கு பாதுகாப்பாக டோர் 2 பக்கம் அமைச்சிருக்கிறாங்க. அதே நேரத்தில் புதிய டேஷ்போர்ட் வந்து இந்த திருவிழா அமைக்கப்பட்டிருக்கிறது, புதிய அளவான டேஷ்போர்ட். இப்போ நீங்க பார்க்கணும் இந்த திருவிழா நீங்க வந்து இதை பார்த்து உங்களுடைய ஃபீலிங்கை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த நிகழ்வாக எங்களுடைய பயா திருவிழா வாடிக்கையாளர்களை வந்து பார்க்கும்படி அன்புடன் அழைக்கிறேன். டேஷ்போர்ட் மாடல் ஃபுல்லாகவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது பாருங்க. மீட்டர் எல்லாம் முன்னுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மார்க்கமாக தான் இருக்குது. சீட்டெல்லாம் பழைய மாதிரி தான், டபுள் டோர் இருக்குது, அதுதான் இது கொஞ்சம் வித்தியாசம். இல்லை சவுண்டை பாருங்க, அதோட சவுண்டை நைஸாக இருக்குது. சரி, இது ரேடியோ ஸ்பீக்கர் மட்டும் இடம் மட்டும் கிடக்குது. ரேடியோ செட் இதில் இல்லை. ஆனால் இந்தியாவில் பென் டிரைவ் அடிக்கிறது மேலே எக்ஸ்ட்ரா ஓட்டு ரேடியோலாம் இருக்காது இல்லை இல்லை இந்தியாவில் வந்து கிடக்கு. ஸ்பீக்கர் இல்லை போடலாம் வேணா அந்த டேஷ்போர்ட் செய்திருக்காங்க. மவுண்ட் விட்டுருக்கிறார். இந்தியாவில் பூட்டி போட்டு பணத்தை போட்டுருப்பாங்க. வேற லெவலில் நாங்கள் பின்னுக்கு ஸ்பீக்கர் வச்சு பாரமே தாம முன்னுக்கே வைக்கலாம். 32 வரைக்கும் 32 வந்து மேலேயுமா? 50 வேலை 60 வாரண்டி இருக்குது. இங்கே 1.5 வருஷம் வாரண்டி இருக்குது. இங்கே இருக்கு முதல் கொடுத்தது 40,000 கிலோமீட்டர் வந்து நாங்கள் வாரண்டி இதே வாரண்டி தான் கொடுத்துருந்தோம். மற்றபடி பேட்டரிக்கு வாரண்டி இருந்தது, அது இருக்கும் பேட்டரிக்கு வாரண்டி இருக்குது. அடுத்தது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும். எத்தனை சர்வீஸ்? இது வந்து ஒரு ஃப்ரீ சர்வீஸ் கொடுக்கணும். எத்தனை ஃப்ரீ சர்வீஸ்? ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஓகே. இதெல்லாம் பார்க்கணும். மீட்டர் இங்கே வேறு இடத்துல இருந்தேன் என்னண்ணா டேஷ்போர்ட். இது என்ன பாக்ஸ் இந்த முன்னுக்கு இருக்கிற பாக்ஸ்? இந்த பாக்ஸ் என்ன முன்னுக்கு இருக்கிற பாக்ஸ்? டேஷ்போர்ட் பாக்ஸ். அந்த இதுக்கு வைப்பர் பிளேட் மூடியே இருக்கு. இப்போ மூடி இருக்கு. ஓடி காட்டுறேன். ஆட்டோ போய் கொண்டிருக்கு. இவதான் இந்த ஆட்டோ முதலாவது கஸ்டமர் பாருங்க. வீடியோ பார்த்து கொண்டு இருப்பீங்க. உள்ளுக்கு நடந்த விஷயங்கள் நான் முதலே சொன்னால் 5 ஆட்டோ தான் இங்கே வந்திருக்கு. 5 கஸ்டமர் வந்து எடுத்துட்டாங்க. 5 விற்பனை ஆகிவிட்டது.
ஆகையால் இனி இருக்கிற ஆட்டோ தான் இனி மெட்டாக்களுக்கு அதாவது ஓடர்களுக்கு எடுத்து தருவேன்னு சொல்லியிருக்கலாம். இது இந்த விலை நிலவரம் என்னன்னு சொல்லி நான் இன்னும் சொல்லலை தானே. 20 லட்சம்னு சொல்லலாம். 19,95,000 ரூபான்னு சொல்லியிருக்க ஒரு 5,000 ரூபா தான் மிஸ் ஆகுது. 20 லட்சம் ஆட்டோ. ஆனால் உண்மையாகவே பழைய ஆட்டோக்கள் எல்லாம் அதாவது ABU வி நம்பர் எல்லாம் 19 லட்சம் 17 லட்சம் போயிருக்க இந்த ஆட்டோ 20 லட்சத்துக்கு வாங்கலாம். ஆனால் நான் முதல் சொன்ன மாதிரி ஏழைகளின் வாகனம் சொல்லி இனி சொல்ல முடியாது. ஆட்டோவை முந்தி தான் இது ஏழைகளின் வாகனம் சொல்லி சொன்னாங்க. இப்போ அப்படி சொல்ல முடியாது. இப்போ என்ன சொன்னால் முந்தி கார் வாங்கின விலைக்கு இப்போ ஆட்டோ வாங்க வேண்டிய சுச்சுவேஷனில் நாம் இருக்கிறோம். ஓகே 19,95,000 பார்க்கலாம். புது ஆட்டோ வாங்க முடியுமா வாங்க முடியாதா, இனி போக போக விலைகள் குறையுமா, என்ன குறையாத சந்தர்ப்பங்கள்லாம் நீங்கள் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, மற்றது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மறக்காமல். மற்றவர்களுக்கு அதாவது வாகனம் வேண்ட யாருக்காவது இந்த வீடியோ உதவியாக இருக்கலாம், ஆட்டோ வேண்ட உதவியாக இருக்கலாம். ஆகையால் இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க.